எனக்கு எப்படி நான் கீழேயும் பாட முடியும், மேலேயும் பாட முடியும், மிடிலும் பாட முடியும். அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு பிச்சை போட்டுருக்கான் ஆண்டவன். இப்போ அந்த மாதிரி காம்பினேஷன் ஓகேங்களா? அந்த மாதிரி நீங்க பிளான் பண்ணணும். அதான் அதுதான் நீங்க அது கம்போசிங் அந்த மாதிரி பண்ணணும். அதுதான் ஒரு எப்படி கண்ணு ஐயோ நான் பாருங்க எல்லாமே எல்லாருமே சிறந்த இது. போன் பேசுறேன். சாமி சார்லாம் அதுதான் அவங்க நாலு. அப்புறம் மேல் சாந்திகள்லாம் ஒரு இதுல சேர்க்கலாம். அவங்கலாம் மலையாளம் தான். மலையாளத்தில் மலையாளத்துலையும் இது பண்ற சாமி. 2 லாங்குவேஜ். ஃபர்ஸ்ட் மலையாளம், 2வது தெலுங்கு, 3வது தமிழ். இது தமிழ் நம்மளுது. 4வது கன்னடம், 5வது ஹிந்தி. அதுக்கெல்லாம் போல மலையாளம், தெலுங்கு, தமிழ் 3 நான் தமிழ் பாடுவேன், தெலுங்கு பாடுவேன், கன்னடமும் பாடுவேன். சூப்பர், முடிஞ்சு போச்சு. அப்போ இது கூட மலையாள மனோரமா இல்ல, அவங்க மியூசிக் மலையாளம் மனோரமா மியூசிக்னு யூடியூப் போன சீசன்ல பாடினேன். தெலுங்கு பாடினேன், கன்னடம் பாடினேன், தமிழும் பாடினேன். அப்புறம் உங்க சஜஷன் இந்த ஆர்டிஸ்ட் செலக்ஷன்லாம் எல்லாம் நீங்க வாங்க. அதெல்லாம் நீங்க அதான் நேரா வரணும். நான் வாங்க. இப்போ மீட்டிங் போறோம் நாங்க ஒரு 2 நாள்ல. நீங்க அதை முடிச்சுட்டு வாங்க. நான் வந்து நாளைக்கு போய் ஆகணும் ஆசிரமத்துக்கு. ரொம்ப நல்லா. நீங்க போன்லயே பேசுங்க. இப்போ ஏதோ ஒரு விஷயத்தை நான் ஒரு ஆள் சொல்றதை மட்டும் எடுத்துக்காதீங்க. நீங்க ஒரு 10 பேர் ஏன்னா நீங்க ஃபீல்ட் கண்டிப்பா நீங்க இப்ப சொன்னீங்கல்ல இந்த ஆர்டிஸ்ட் இந்த ஆன்மீகமா நீங்க போனீங்கன்னா ரொம்ப நல்லது. ஆன்மீகம் தான் சாமி. விதார்த்து பயங்கர ஐயப்பன் அடிமை. விதார்த்து ஆமா சாமி. இவரு ஜெயம் ரவி லிங்க் இருக்கா சாமி? ஜெயம் ரவி இல்ல அந்த லிங்க் பிடிக்கிறேன் நான். ஜெயம் ரவி விதார்த்து வந்து சபரிமலை போகக்கூடிய பாட்டு. விதார்த்து இந்த இவரு இந்த இன்னொரு ஆர்டிஸ்ட் ஒன்று இருக்காங்க, விஜய் கூட நடிக்கிறவர். அந்த ஃப்ரெண்டு கேரக்டர்லாம் வருவாங்க விஜய் கூட. ஆமா 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 அந்த கேரக்டரு. இவர் ஜெயம் ரவி, ஜெயராம், இதெல்லாம் வந்து எல்லாமே ஐயப்பன் தான் எதிர்பார்க்கணும். லிவிங்ஸ்டனையும் அட்டாச் பண்ணுங்க. அவன் என் ஃப்ரெண்டு. நானும் பச்சை பாஸ் அவனும் சாமி. படம் ஸ்டார்டிங் படம் வருது, நான் தான் பண்ணி விடுறேன் சாமி. ஆமா இது என் பேர் ரகுன்னு சொல்லுங்க. பச்சை பாஸ் நானும் அவனும் பொறிக்குத்தான் பண்ணிட்டேன். இந்த மாதிரி ஆர்டிஸ்ட் செலக்ஷன். அப்புறம் மலையாளத்துல யாருன்னா இருக்காங்க? மலையாளத்துல ஆக்ட்ரஸ் எனக்கு யாருமே பழக்க முடியாது. ஐயப்பன் வருங்க. ஒரே விஷயம் சொல்லுமா, ஐயப்பன் மனது வச்சா எல்லாரையும் கூப்பிட்டு வந்து விட்டுருவாரு. சத்தியமான உண்மை சாமி. நான் அந்த அறிவராசன் விருது வாங்கிறதுக்கு ஜனவரி மாதம் 14ஆம் தேதி இதுல கன்னிமூல கணபதி பம்பா வந்து கன்னிகுளபதி ஏறுறேன். இந்த இடம் எரிய ஆரம்பிச்சிச்சு. மூச்சு பயங்கரமா வாங்க ஆரம்பிச்சிச்சு. கன்னிமூல கணபதி சன்னிதானமே வர முடியல என்னால. அதுக்கப்புறம் மெதுவா வந்துட்டு என் பையன் கூட வந்திருந்தான். சரி டோலியை கூப்பிட்டு டோலியில் போயிட்டு டோலியில் உட்காந்து ஒரு 10 நிமிஷம் ஒன்றுமே அந்த எரிச்சல்லாம் ஒன்றுமே இல்லை. மேலே போயாச்சு. மறுநாள் ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சோடனே நான் ஜோதிக்கு வெயிட் பண்ணல. 15ஆம் தேதி நான் கீழே இறங்கிட்டு மெட்ராஸ் வந்துட்டேன். மெட்ராஸ் வந்து வீட்டில் வந்து காலையில் வாக்கிங் போகிறேன். அதே மாதிரி ஏரிய ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணால் பிளாக் இருக்குது, இம்மிடியட்டாக ஆப்ரேஷன். ஸோ பிப்ரவரி மாதம் 26ஆம் தேதி ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி. ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி இப்போ மலைக்கு போயிட்டு வந்து பிப்ரவரி 26 சர்ஜரி. மார்ச் 26 கச்சேரி பாடுறேன். ஐயப்பன் கோவில் கும்பாபிஷேகம் அண்ணாமலைபுரம். சார் ஆப்ரேஷன் இம்மிடியட்டாக அப்படி பாடக்கூடாது. அது இறைவனுடைய ஐயப்பனுடைய அருள் தான். அந்த ஐயப்பன் சன்னதி அதை விட்டா என் கோயிலில் பாரு அப்படின்னு சொல்லி எப்படி அந்த லிங்க் பாருங்க. அதோட சாமி சார் ஏதோ ஒரு நல்ல காரியம் நடக்கணும்னா எனக்கு வீரமணிதாசன் பேர் வச்சது கண்மணி ராஜா தான். இந்த புனை பெயர் வச்சுது. என் பேர் ரகுராமன், அப்பா அம்மா வச்சுது. முதல் கேசட் கல்லுமுள்ளும் காலும் வச்சு இப்போ 1992. அது பாடின உடனே ஸ்ரீஹரி வந்து போட்டு காமிச்ச கடையில் இருக்கும்போது கண்மணி இந்த புது வாய்ஸ் நான் இன்ட்ரோடியூஸ் பண்ண கேட்டு பாருங்கன்னு இவெல்லாம் ஒரு 15-20 பேர் எழுதி கடைசியில் வீரமணிதாசன் எழுதினார். இந்த பேர் அவங்க ஃபேமிலிக்கே கிடைக்கல. வெயிடா பேருன்னு சொல்லிட்டு விசிட்டார். இதாச்சு இப்போ மலையாளத்துக்கு இது இருக்குது தெரியாது. மலையாளம்லாம் தெரியல. நீங்க பேசி பாருங்க. சரி சாமி, நான் சொன்னேன்னு சொல்லுங்க. ரொம்ப நன்றி. வீரமணிதாசன் சொன்னாரு என்ன அப்படி சொல்லுங்க. அதெல்லாம் எல்லாம் உண்மையே பக்தியான ஆள் தான். சரி சரி, அதுதான் தேவை. உண்மையான பக்தியான ஆள், சும்மா மற்றவனுக்கு அதெல்லாம் கிடையாது. செட்டோருக்குள்ள உங்களை பாட வைக்கிறோம் சார். செட்டோருக்குள்ள பாட வைக்கும். அதனால மியூசிக் பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயத்தையும் தெரிஞ்ச ஒரு ஆளை ஃபிக்ஸ் பண்ணுங்க. பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து பட்ஜெட்லேருந்து எல்லா விஷயமும் கரெக்டாக
கரெக்டாக ஆமா பக்தி பாடல் இந்த மாதிரி சினிமாக்கு ரெக்கார்டிங் பண்ணணும்னா அது பேசிக் இங்க பண்ணிக்கோங்க, மத்ததெல்லாம் கொஞ்சம் அதுக்கப்புறம் சில Mixing. விஷயங்கள்லாம் கொஞ்சம் வேற இடத்துல பண்ணணும். அப்பதான் அந்த அந்த வால்யூம் அந்த எஃபெக்ட் ஃபைவ் பாயிண்ட் ஒன்று போகும்போது அந்த எஃபெக்ட் வரும். ஆமா டிவோஷனல் பண்ணும்போது இதை பேசிக்கா பண்றதெல்லாம் இப்படி பண்ணிக்கலாம், ஆமா மிக்ஸ் பண்றது போடுறதெல்லாம். மற்றதெல்லாம் வேற இப்போ சித்ரா ஸ்டுடியோ மாதிரி அந்த மாதிரி கொஞ்சம் ஒரு 1500 ரூபாய் அது மாதிரி ஸ்டுடியோலாம் இருக்கு. அந்த மாதிரி போனீங்கன்னா ஃபைனல் மிக்ஸ் பண்றது அதெல்லாம் mastering மிக்சிங் பண்றது, அந்த மாதிரி ஸ்டுடியோ இருக்கும். எஃபெக்ட்னு ஒன்று இருக்குல்ல சார், அது நல்லா இருக்கும். அப்பதான் படிச்சு